our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் எரேமியா 29 அதிகாரம் 13 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுக்கான இடத்தை கவலைகளும் பொறுப்புகளும் பிடித்து கொள்கின்றனவா? நாம் நிதானித்து அவரை முழு மனதுடன் தேடினால் ஆண்டவர் நமக்கு தேவையான யாவற்றையும் அருளிச் செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். பெண்கள் எப்போதும் ஒன்றை செய்து கொண்டிருக்கும் போதே மற்ற பல காரியங்களை குறித்தும் யோசித்துக் கொண்டிருப்பார்கள். நம் உள்ளம் பற்பல சிறிய காரியங்களால் நிரம்பியிருக்கிறது. பெண்கள் பல காரியங்களை ஒரே நேரத்தில் செய்வதில் சிறந்தவர்கள் என்று பொதுவாக கூறுவார்கள். ஆம், அது நல்ல விஷயம்தான். ஆனால் இன்று ஆண்டவர் தம்மை நாம் முழு இருதயத்தோடும் தேட வேண்டும் என்று கூறுகிறார். நம் உள்ளம் தேவனை தவிர வேறு காரியங்களால் நிரம்பியிருக்கிறதா? நாம் அலங்காரம் செய்து நன்றாக தோற்றமளிக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு முதலிடம் அளிக்கிறோமா? தேவனை காட்டிலும் அதற்கு சிறப்பான இடம் கொடுக்கிறோமா? தேவனை தேடுகிறதை காட்டிலும் நம் பிள்ளைகளை, கணவரை கவனிப்பதற்கு முக்கியத்துவம் அளிக்கிறோமா? ஆம், எல்லாமே முக்கியமானவைதான். நன்றாக தோற்றமளிப்பது, குடும்பத்தை, வேலையை கவனிப்பது எல்லாம் முக்கியமானவைதான். ஆனால் நம் இருதயத்தில் தேவன் இருக்க வேண்டிய இடத்தை அவை எடுத்துக்கொள்கிறதா? பிரியமானவர்களே, இதை குறித்து நாம் யோசிப்போம். இவை பெண்களுக்கு மாத்திரமானதல்ல, எல்லோருக்கும் பொருந்துபவையாகும். நம் முழு இருதயத்தையும் இயேசுவுக்கு கொடுக்கும்போது அவர் நம் வாழ்வுக்கான எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அது கடினமானது என்று எனக்கு தெரியும். ஆனால் அதே காரியத்தை நான் கடந்து வந்திருக்கிறேன். நாம் ஜெபிப்பதற்காக அமரும்போதுதான் பல காரியங்களை யோசிக்க தோன்றும். என் பிள்ளை ஒழுங்காக சாப்பிடுவானா? என் கணவர் வேலையிலிருந்து பத்திரமாக வீடு திரும்புவாரா? நான் திரும்பவும் வேலைக்கு செல்ல முடியுமா? எப்படி நான் நேரத்துக்கு வாடகை கொடுக்க போகிறேன்? இரவிலே யாராவது வந்து நம்மை தாக்கி விடுவார்களோ? ஜெபிக்க அமரும்போது தான் இவற்றையெல்லாம் சிந்திப்போம். ஆனால் இன்று கர்த்தர், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். இன்று அமர்ந்திருந்து தேவ பிரசன்னத்தில் திளைப்போம். அப்படி செய்யும்போது நம் முழு இருதயத்தோடும் ஆண்டவரை தேடும்போது அவர் நம் விருப்பங்களை எல்லாம் அருளிச் செய்வார். ஆகவே உங்கள் அறையில் அமைதியான ஒரு மூலையில் அமர்ந்து முதலில் உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடம் கூறுங்கள். நாம் அப்படி செய்யும்போது ஆண்டவர் தம் சமாதானத்தால் நம்மை நிரப்புவார். அது அவரை நம் முழு இருதயத்தோடும் தேடுவதற்கு ஏதுவாகும். பிரியமானவர்களே, நம் வாழ்வில் எல்லாவற்றையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். நம் முழு உள்ளத்தோடும் அவரை தேடும் காரியத்தை மாத்திரமே செய்ய வேண்டும். இன்று அதை தடுக்கிறது எதுவாக இருந்தாலும், சமூக ஊடகமாக இருந்தாலும், தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும் உங்கள் நண்பராக, தோழியாக இருந்தாலும், உங்கள் குடும்பத்தினராக இருந்தாலும் அதை ஆண்டவர் முன் வைத்திடுங்கள். பிரியமானவர்களே, அவரை முழு உள்ளத்தோடும் தேடும்போது ஆண்டவர் உங்கள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் அருளிச் செய்வார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு
உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். இந்த புதிய நாளிலே முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடும்படி தீர்மானியுங்கள். அதுதான் உண்மையான ஜெபம். உங்களுடைய விசுவாச ஜெபங்களுக்கு ஆதாரமாக கர்த்தர் 4 மேன்மையான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். முதலாவது வாக்குதத்தங்கள், இரண்டாவது தீர்க்க தரிசனங்கள், மூன்றாவது கிருபையின் ஈவுகள், நான்காவது பரிசுத்த ஆவியானவர். இந்த 4 ஆசீர்வாதங்களும் நீங்கள் தேவனை நெருங்கி கிட்டி சேரவும் உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ளவும் முழு இருதயத்தோடும் தேடவும் உதவியாய் இருக்கின்றன. சார்லஸ் பின்னியினுடைய வாழ்க்கை வரலாற்றை பாருங்கள். ஒரு நாள் அவருடைய உள்ளத்திலே கர்த்தரை தேட வேண்டும் என்று தாங்க முடியாத தாகம் ஏற்பட்டது. ஆகவே 3 மணி நேரம் தேவ சமூகத்திலிருந்து ஜெபிக்க போகிறேன், அவரை தேடப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு தனிமையான இடத்திற்கு போய் ஜெபிக்க முழங்கால் படியிட்டார். ஆனால் அவரது மனமோ இருளால் நிறைந்திருந்ததால் சிந்தையை ஒருமுகப்படுத்த அவரால் முடியவில்லை. 3 மணி நேரம் என்று அவர் பொருத்தனை பண்ணியபடியினால் அந்த நேரத்தை எப்படி செலவிடுவது என்று தெரியாமல் தவித்தார். ஐயோ, நான் தேவனை ஏதோ துக்கப்படுத்தி விட்டேனா? அவரை வேதனைப்படுத்தி விட்டேனா? அவருடைய பிரசன்னத்தை உணர முடியவில்லையே என்று கதறினார். அப்பொழுது அவருடைய மனத்திரையில் ஒரு வசனம் பளிச்சிட்டது. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்பதே அந்த வசனம். இந்த வாக்குதத்தத்தை உறுதியாய் பிடித்து கொண்டார். தேவனே, உம்மை எனக்கு வெளிப்படுத்தும். பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். உம்மை காண வேண்டும், உம்முடைய பிரசன்னத்தை உணர வேண்டும் என்று அவர் கதறி ஜெபித்த போது அவருடைய கடின இருதயம் உடைக்கப்பட்டது. தேவ பிரசன்னத்தின் ஆழத்திற்குள்ளே அவர் கடந்து போனார். அவருடைய வாழ்க்கை மாறியது. தேவனோடு கூட இருப்பதற்கு உங்களுக்கு தீராத தாகம் இருக்க வேண்டும். அத்தாகத்தோடு கர்த்தரை தேடும்போது நிச்சயமாகவே அவரை கண்டடைவீர்கள். அநேகரால் தேவனுடைய பாதத்தில் நீண்ட நேரம் காத்திருக்க முடியாமல் இருப்பதன் முக்கிய காரணம் தாகமில்லாததுதான். ஏதோ கடமைக்காக ஜெபிப்பதால் சிந்தனை சிதறி போய் ஜெபம் பயனற்றதாகிறது. தாவீதின் ஜெப வாழ்க்கையிலே அவருடைய தாகமே அவரை உந்தி தள்ளியது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்று தாவீது சொன்னார். பிரியமானவர்களே, கர்த்தரை தாகத்தோடு தேடுங்கள், நிச்சயமாய் கண்டடைவீர்கள். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு உம்மிடம் ஜெபிக்கிறேன். தகப்பனே, என் இருதயத்தை மற்ற எல்லா காரியங்களாலும் நிரப்பியிருக்கிறேன். மற்ற பலவித காரியங்களால் என் கவனம் சிதறுகிறது. ஆண்டவரே, உம் சமூகம் என் மேல் வர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தகப்பனே, என் இருதயம் உம்மால் மட்டுமே நிறைந்திருக்கவும் கவனம் சிதறாமல் என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடவும் எனக்கு உதவி செய்யும். தகப்பனே, சமூக ஊடகம், தொலைபேசி என்ற அடிமைத்தனங்கள் உள்ளிட்ட உம்மோடு நான் நடப்பதை தடுக்கும் எல்லா காரியங்களையும் அகற்றி என் உள்ளத்தில் அவை இருந்த இடத்தினை உம் பிரசன்னத்தால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். முழு இருதயத்தோடும் உம்மை தேடவும் உம் சமாதானத்தோடு வாழவும் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.